வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது தி சேசர் அப்படின்ற கொரியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா பிரைமில் அவைலபிளாக இருக்குது, அதுவும் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படம் 2008 ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ தான் இந்த படத்தோட தமிழ் டப்டு வெர்ஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் தொடர்ச்சியாக நிறைய ப்ராஸ்டியூட்ஸை கொலை பண்ணக்கூடிய ஒரு சைக்கோ கில்லரை பற்றிய கதை அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு கதை. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸரை காட்டுறாங்க. இவர் ப்ரெசென்ட்டாக ஒரு பிம்பாக இருப்பார். இவர்கிட்ட ஒரு குரூப் ஆஃப் பெண்கள் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் ஒரு சில பெண்கள் மர்மமான முறையில் காணாமல் போயிருப்பாங்க. ஸோ அதுக்கு காரணம் இவங்க லாஸ்ட்டாக போன கிளைண்ட் அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு நபர் மேலே சந்தேகம் இருக்கும். ஸோ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இன்னொரு பொண்ணை அவர்கிட்ட அனுப்புவார். அண்ட் அங்கேருந்து அந்த பொண்ணு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்றதான் பிளானே. பட் எதிர்பாராத விதமாக அந்த பொண்ணு அங்கே எக்கு தப்பாக மாட்டிக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த பொண்ணை காப்பாற்றினாங்களா, அண்ட் அந்த சைக்கோ கில்லரை இவர் கண்டுபிடிச்சாரா, அந்த சைக்கோ கில்லரோட கிரைம்ஸை ப்ரூவ் பண்ணாரா, அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயமே அந்த சைக்கோ கில்லரை டிசைன் பண்ண விதம் அப்படின்னே சொல்லலாம். பயங்கர டெரரான ஒரு பீஸ் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய கொலைகள் பண்ணுவார். அண்டு அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்போ அவர் ரியாக்ட் பண்ணக்கூடிய காட்சிகள் அப்படின்றதெல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. ஆல்சோ டுவர்ட்ஸ் த எண்டு அதெல்லாம் எங்கே புதைச்சி வச்சிருக்காரு அந்த ஒரு பர்டிகுலர் சீன் ரிவீல் ஆகும். அதுவுமே ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ அந்த எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார்ல, அவர் எப்படியாவது இந்த கிரைமை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சில முயற்சிகள் எடுப்பார். அந்த முயற்சிகள் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ப்ராஸ்டியூட்டோட பொண்ணுக்கும் நம்ம எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸருக்கும் ஒரு சின்ன பாண்ட் கிரியேட் ஆகும். அதுவுமே நீட்டாக இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை இன்ஸ்பயர் பண்ணி நிறைய தமிழ் படங்களும் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ராட்சசன், சைக்கோ இந்த மாதிரியான படங்களை உதாரணத்துக்கு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு படம் தான். பட் இந்த படத்தில் எனக்கு பிரச்சனையாப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றது டுவர்ட்ஸ் த எண்ட் கொஞ்சம் சினிமேட்டிக் லிபர்ட்டியை யூஸ் பண்ணாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதாவது அந்த சைக்கோ கில்லர் ரொம்ப ஈஸியாக வெளியே ஆப்ரேட் ஆகிற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கும். அதெல்லாமே கொஞ்சம் லாஜிக்கு அப்பாற்பட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி இந்த படம் ஒரு தரமான படம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 out of 5. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.